சினிமாவிற்கு வருவதற்கு முன் பாக்ஸிங், இசை என பல துறைகளில் தடம் பதித்தவர் நடிகர் மதன் பாப். அவரின் அறியப்படாத பக்கங்கள் பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தன் சிரிப்பால் அடையாளம் காணப்பட்ட குணச்சித்திர நடிகரும் நகைச்சுவை நடிகருமான மதன் பாப் பல கலைகளை கற்றுக்கொண்டாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அறியப்படாத ரகசியமாகவே திரையுலகில் வலம் வந்துள்ளார். மதன் பாப் தன் குடும்பத்தில் 8வது குழந்தையாக பிறந்தவர். முதலில் அவருக்கு கிருஷ்ணமூர்த்தி என பெயர் வைக்கப்பட்டது. ஆனால் அவரது சித்தப்பாவின் பெயரும் கிருஷ்ணமூர்த்தி என்பதால் அவரது பெயரை மதன் என மாற்றினர். பின்னாட்களில் தம்பியின் பெயரை சேர்த்து மதன் பாப் என்ற இசைக்குழுவை நடத்திய நிலையில் அப்பெயரே தமிழ் சினிமாவில் நிலைத்துவிட்டது. தன் சிறு வயதில் கொழுவென இருந்த மதன் பாப்பிற்கு பாக்ஸிங் மீது ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வமே மெட்ராஸ் சார்பட்டா பரம்பரையில் அவரை பாக்ஸர் ஆக்கியது. சிரித்தே பார்க்கப்பட்ட மதன் பாப் ஒரு காலத்தில் சார்பட்டா பரம்பரையின் ஹெவி வெயிட் சாம்பியனாக வலம் வந்தவர். பாக்ஸிங் கற்றுக்கொள்ள உடற்பயிற்சி எடுக்கும் போது அங்கிருந்தவர்கள் மூலமாக சேவல் சண்டையும் முறையாக பயின்று கொண்டார். சண்டை சேவல்களில் கத்தியை கட்டி அதனை களத்தில் பறக்கவிடும் ஜாக்கியாகவும் இருந்துள்ளார். பாக்ஸிங் மீதும் சேவல் சண்டையின் மீதும் எவ்வளவு ஆர்வம் இருந்ததோ அதே ஆர்வம் புத்தகம் வாசிப்பிலும் இருந்துள்ளது. தன் பால்ய வயதை கடந்து கொண்டிருந்த காலத்திலேயே மதன் பாப்பிற்கு கிட்டாரின் மீதும் ஆர்வம் எழுந்துள்ளது. தொடக்க நாட்களில் அதனை முறையாக கற்றுக்கொள்ள முடியாமல் கிட்டார் வகுப்பெடுக்கும் இடங்களின் ஜன்னல் ஓரங்களில் நின்று அதனை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு வழியாக தன் அம்மாவிடம் பணம் பெற்றுக்கொண்டு பல்லாவரம் சந்தையில் சொந்தமாக கிட்டார் வாங்கி வாசிக்க தொடங்கினார். பின்னாட்களில் கிட்டாருடன் சேர்த்து மிருதங்கத்தையும் கற்று தேர்ந்திருக்கிறார். பின்னாட்களில் இசையமைக்க பல பிரபல இயக்குநர்கள் வலிந்து அழைத்த போதும் இசையமைப்பதை மறுத்து வந்தார். அவர் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை என்றாலும் தனியார் நிறுவனங்களுக்கு இசையமைத்து வந்ததாக நேர்காணல் ஒன்றில் அவரே குறிப்பிட்டுள்ளார். தன் வாழ்நாளெல்லாம் கற்றுக்கொள்வதையே முதன்மையாக கொண்டிருந்த மதன் பாப் தமிழ் சினிமா உலகத்தால் என்றென்றும் நினைவு கூறப்படுவார்.